2 நாட்களா உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்றைய தினம் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. வெள்ளியோடைய விலையும் இன்றைய தினம் குறைஞ்சிருக்கிறது சாமானிய மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கு. தங்கம் விலை 70,000 ரூபாய்க்கு கீழே குறையும்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்களே, அது சாத்தியமா? சரி, விலை குறைஞ்சாலும் கூடினாலும் நகை கடைகளில் மட்டும் மக்கள் கூட்டம் குறையறதே இல்லை. ஒருத்தங்க எந்த அளவுக்கு தங்கத்தை ரொக்கமா கொடுத்து வாங்கலாம்? கூடுதலா ஏதாவது ஆவணத்தை சமர்ப்பிக்கணுமா? இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னென்ன? பங்குச்சந்தை பக்கம் இப்போ தலை வச்சு கூட படுக்க கூடாது போல. 6 லட்சம் கோடி ஒரு நாள்லயே அவுட் ஆகி இருக்கு. எப்ப நிலைமை சீராகும்? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் தங்கம் விலை. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 150 ரூபாய் விலை குறைந்து 14,970 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அதாவது மீண்டும் 1 கிராம் தங்கத்தின் விலை 15,000 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு. 1 சவரன் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் 1,20,960 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இன்னைக்கு 1,200 ரூபாய் விலை குறைந்து 1,19,760 ரூபாய்க்கு விற்கப்படுது. 10 கிராம் தங்கம் 1,500 ரூபாய் விலை குறைந்து 1,49,700 ரூபாய்க்கு விற்பனையாகுது. தங்கத்தை தொடர்ந்து இன்றைய தினம் வெள்ளியுடைய விலையும் குறைஞ்சிருக்கு. 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கும், 1 கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. தங்கம் விலை குறையிறது அப்படிங்கறதெல்லாம் சும்மா போக்கு காட்டுற மாதிரி தான் போல இருக்கு. கொஞ்சம் குறையுது, ஒரே அடியா உயருது. இருப்பினும் சிலர் தங்கம் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே குறையும், 70,000 ரூபாய்க்கு கீழே போகும் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு மீண்டும் உயரும்னு சொல்றாங்க. ஏன்னா டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் போதெல்லாமே தங்கத்துடைய விலை உயர்வது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளால் பல நாடுகள் டாலருக்கு மாற்றா தங்கத்தில் முதலீடு செய்ய தொடங்கினாங்க. இதுவே தங்கம் விலை வரலாறு காணாத உயரத்தை எட்டுறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. தற்போதைய கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு அமெரிக்காவுடனான ரஷ்யாவுடைய பொருளாதார உறவு சுமூகமாச்சுன்னா நிலைமை தலைகீழா மாறும். அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது சர்வதேச வர்த்தகம் மீண்டும் டாலர் முறையிலேயே அதிக அளவில் நடக்கும். இதனால டாலருடைய மதிப்பு உயர்ந்து தங்கத்தின் மீதான மோகம் குறைய தொடங்கும். ரஷ்யா தங்கிட்ட இருப்பில் வச்சிருக்கிற பெரும் அளவிலான தங்கத்தை விற்று டாலரா மாற்றும் போது உலக சந்தையில தங்கத்துடைய வரத்து அதிகரிக்கும். இதன் காரணமா தங்கத்துடைய விலை சவரனுக்கு 70,000 முதல் 80,000 ரூபாய் வரை குறையக்கூடும் அப்படின்னு ப்ளூம்பர்க் நிறுவனத்துடைய ஆய்வறிக்கை தெரிவிக்குது. அதனால தங்கத்தோட விலை 70,000க்கு குறையும் அப்படின்னு நிபுணர்கள் பலரும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரே நாளில் நிகழ்ந்துடாத. படிப்படியாக விலை சரிந்து 2027ஆம் ஆண்டு வாக்கில் இந்த விலை வீழ்ச்சியை மக்கள் எதிர்பார்க்கலாம்னு சில பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் நிலவரத்தையும் உலக பொருளாதார சூழலையும் இப்போ பார்க்கும்போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரியே தெரியலை. ஒருவேளை சிலர் சொல்கிற மாதிரி 70,000 ரூபாய்க்கு கீழே தங்கம் விலை மறுபடியும் வந்ததுன்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் இந்த இடத்துல நகைக்கடன் மதிப்பும் கூட குறையும் அப்படிங்கிறது நாம் நினப்பில் வச்சுக்கணும். அதனால் தங்கம் விலை குறையுதா, இந்த ட்ரம்ப் இனி என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவே நம்ம பங்குச்சந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்த பெரும்பான்மையானோருக்கு கடந்த 1.5 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான காலந்தாங்க. ஏன்னா 1.5 ஆண்டுகளாகவே இந்திய பங்குச்சந்தையில் பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியே இல்லை. பெரும்பாலான பங்குகள் எப்போவுமே ரெட் கலரில் தான் இருந்துட்டு இருக்கு. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனேயே இந்திய பங்குச்சந்தை மீண்டு வரும் அப்படின்னு பலரும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அப்பா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, இனிமேல் எல்லாம் சரியாகும்னு நினைச்ச நேரத்துல போர் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகுங்கிற அறிவிப்பு வந்த சில நாட்களிலேயே மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் தொடங்கிடுச்சு. இதன் காரணமா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு உயர தொடங்கியது. இது இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செய்தவங்களுக்கு ஒரு பேட் நியூஸாவே அமைஞ்சிருச்சு. வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் நாள்தோறும் பல 1000 கோடி பணத்தை இந்திய பங்குச்சந்தையிலிருந்து திரும்ப பெற்ற வண்ணம் இருக்காங்க.
அதுவும் ஈரான் போர் தொடங்கின இந்த 10 நாள்ல நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. ஒரு நாள்ல மட்டுமே 6 லட்சம் கோடியை முதலீட்டாளர்கள் இழந்து ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் பெரும் அளவில் தங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை பண்ணுறது தான் பங்குச்சந்தை சரிவுக்கு முக்கிய காரணமே. ஈரான் போர் எப்போ முடிவடையும் அப்படின்னு தெரியாது. அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பங்குகளை விற்பனை செய்கிறது தான் இந்த மாதிரி சந்தை வீழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருச்சு. ஈரான் போர் முடிவை எட்ட போகுது அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன அடுத்த நிமிஷமே பங்குகள் கொஞ்சம் உயர தொடங்குச்சு. ஆனால் அதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே களத்தில் தென்படலை. மாறாக போர் தீவிரமடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த குழப்பம் முதலீட்டாளர்களை புதிய முதலீடுகளை மேற்கொள்ள விடாமல் தடுக்குது. தற்போதைக்கு ஈரான் போர் முடிவடையணும் அல்லது அதற்கான அறிகுறிகளாவது தென்படணும். ரூபாய் மதிப்பு வலுப்பெறணும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மீண்டும் இந்திய சந்தையில் முதலீட்டை தொடங்கணும். இதெல்லாம் நடந்ததுன்னா மட்டும்தான் இந்திய பங்குச்சந்தைகளுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறதே பிறக்கும். சரி, எவ்வளவு ரூபாய்க்கு மேலே தங்கம் வாங்கினா சிக்கல் வரும்? ரொக்கமாக வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை விட்டுருங்க, தெரியாதவங்க பாருங்க. தற்போதைய மத்திய அரசோட விதிமுறைகளின்படி ஒரு பரிவர்த்தனையில் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மட்டும்தான் ரொக்கமாக வாங்க முடியும். இந்த வரம்புக்கு மேலே தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா நிச்சயம் UPI, வங்கி பரிமாற்றம், டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது காசோலை மூலமாக மட்டுமே பணத்தை செலுத்தணும். அதாவது 2 லட்சத்துக்கு அதிகமான மதிப்பில் தங்கம் வாங்கும்போது NEFT, RTGS அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் போன்ற மின்னணு முறைகளில் பணம் செலுத்துறது கட்டாயம். அதே சமயம் 2 லட்சத்துக்கு குறைவான மதிப்பில் தங்கம் வாங்கணும் அப்படின்னா ரொக்கமாக வாங்கலாம். ஆனால் இப்போ முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு 2 லட்சத்துக்கும் குறைவாக வாங்கினாலும் கூட பல நகை கடைக்காரர்களும் வாடிக்கையாளர்கள்கிட்ட IT விவரங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பலருக்கும் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தங்கத்தை வாங்குறதுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறது தான். தங்கத்தை வாங்கும்போது பேன் கார்டு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். 50,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பிருக்கிற தங்க நகைகளை வாங்கும்போது உங்களுடைய பேன் கார்டோட விவரங்களை வழங்குறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவிலான தங்க பரிமாற்றங்களை கண்காணிக்கிறதுக்கும் கணக்கில் வராத பண பயன்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துறதுக்கும் மத்திய அரசு இந்த ரூலை அறிமுகப்படுத்தினாங்க. எனவே 2 லட்சத்துக்கும் குறைவான மதிப்பில் தங்க நகைகளை வாங்கும்போது ரொக்கமாக கொடுத்தாலும் பேன் அட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். வாடிக்கையாளர்களுடைய அந்த பேன் விவரங்களை வாங்கிக்கிட்டு நகை கடைக்காரர்களும் அதை சரியான முறையில் பதிவு பண்ணிப்பாங்க. இந்த தகவல்களை அவங்க வருமான வரித்துறைக்கு அனுப்பணும். பேன் கார்டு வழங்கப்படாவிட்டால் நகை கடைக்காரர்கள் தங்கத்தை விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிறது நாம் இங்கே மனசில் வச்சுக்கணும். பேன் ஓகே, சில இடங்களில் ஆதார் கார்டெல்லாம் கூட கேட்குறாங்களே அப்படின்னு கேள்வி இருக்கு. தங்கம் வாங்குறதுக்கு ஆக்சுவலி ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. ஆதார் விவரங்களை கட்டாயமாக்கவில்லை அப்படின்னாலும் கூட சில குறிப்பிட்ட வரம்புகளை தாண்டி அதிக மதிப்பு இருக்கிற நகைகளை சிலர் வாங்குறாங்கன்னா கூடுதல் சரிபார்ப்புக்காக சில நகை கடைக்காரர்கள் இந்த ஆதார் அட்டையை கேட்கலாம். அவங்க அதுக்கு ஒரு பதிவாக வச்சுக்கலாம். இது வாடிக்கையாளருடைய அடையாளத்தை சரிபார்க்கறதுக்கு உதவுது. பண மோசடி, வரி ஏய்ப்பு மற்றும் கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் மத்திய அரசு இந்த விதிகள் அனைத்தையும் அமல்படுத்தியிருக்காங்க. தங்க சந்தையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுட்டு வர்றது, அது போக அதில் முறைகேடுகளை தடுக்கிறது தான் மத்திய அரசுடைய இந்த விதிகளுடைய நோக்கமே. இது பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.